ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பசியும் ருசியும். இந்த வீடியோவில் தக்காளி துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் சேர்க்காம தக்காளி மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த அருமையான துவையல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி உப்மா கூட சாப்பிட அசத்தலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 5 சிகப்பு மிளகாய் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். லைட்டாக சிவந்து வாசம் வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கணும். அதே பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு நறுக்கின பெரிய தக்காளி 1, கீரின பச்சை மிளகாய் 1, 5 கொத்து கருவேப்பிலை, 1 பீஸ் இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதோட வாசனையெல்லாம் சேர்ந்து ஒரு தனி மணமாக இருக்கும் வதக்கும் பொழுது. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட சின்ன பீஸ் புளி, கல் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுக்கலாம். வறுத்து ஆற வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ், வதக்கி ஆற வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தக்காளியோட விதையெல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு கடுகு தாளிச்சு விடணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த டேஸ்டியான தக்காளி துவையலை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.